எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ரஞ்சித் எஸ்தெட்டிக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போரூர் ஆற்காடு ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற கேஎன் சப்ளிமெண்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு பர்சன். அது மட்டும் இல்லை, இவரை பற்றி இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர், பாடி பில்டிங் ப்ரொபரேஷன் கோச் அண்ட் பர்சனல் ட்ரெயினர் ஃபார் ஜென்ரல் ஃபிட்னஸ் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு சப்ளிமெண்ட் ஷாப்போட ஓனர் மிஸ்டர் கார்த்திக் தான் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம். அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ப்ளஸ் பாடி பில்டிங் இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பேருக்கு காமனாக நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது என்னன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஹாய் கார்த்தியானா, எப்படி இருக்கீங்க? ஃபைன். நானும் சூப்பராக இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் வேணும், சின்ன சேனலுக்கு வந்து நீங்கள் கேட்டோன்னே இன்டர்வியூ தரேன்னு சொன்னதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாடி பில்டிங்கை எப்படி உங்கள் கெரியரை சூஸ் பண்ணிங்கன்னா? பாடி பில்டிங் கெரியர் சூஸ் பண்ணால் என்னோடய பெரியப்பா வந்து பாடி பில்டர்ஸ். ஓகே. ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து பாடி பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாடி பில்டிங்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜிம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களா? எந்த ஏஜில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க? 13 ஆரம்பித்தேன். 13 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்ண்ணா. ட்ரெயினரை வந்துட்டு ஒரு கிளைண்ட்டு வந்து நான் பாடி பில்டிங் பண்ணணும்னு அப்ரோச் பண்ணுறாங்கன்னும் போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் அந்த ட்ரெயினருக்கு இருக்கும்? ட்ரைனருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, மினிமம் அந்த ட்ரைனர் வந்து 10 இயர்ஸ் பாடி பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அது எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ஸோ 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் பண்ணிட்டு நிறைய பாடி பில்டிங் கோச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போகாமல் ஒரு 10 இயர்ஸ் மேலே இருக்க பர்சன்கிட்ட போனீங்கன்னா மச் பெட்டர். ஓகே. ஒரு பர்சன் வந்துட்டு ஜிம்முக்கு வந்துட்டு அதான் அந்த பாடி பில்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மினிமம் வந்துட்டு எத்தனை மந்த் ஆகும்? அவங்க வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட்டும் பண்ணுறாங்க, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ப்ராப்பரான டயட் எடுக்கிறாங்க, எவ்வளோ மந்த் ஆகும் அவங்க உடம்பு வந்து அவங்க சேஞ்சஸ் பார்க்குறாங்க? பிகினராக இல்லை பிகினருக்கும் சரி, ஒரு இன்டர்மீடியட்டாக பாடி பில்டிங்? பாடி பில்டிங்குள்ளே வராங்க. இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பிகினராக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பாடி பில்டிங்கை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஓகே. ஓகே. ஏன்னா இனிஷியலாக எடுத்தோன்னே வந்து எந்த ஒரு இதுவும் இது பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பாடி வந்து நேச்சுரல் பொட்டன்ஷியல் என்னவோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக டயட் எடுக்கணும், தூங்கணும், எக்ஸசைஸ் கரெக்டாக நமக்கு பாடிக்கு தேவையான எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன் ஆர் 2 இயர்ஸில் வந்து ஒரு நேச்சுரல் பொட்டன்ஷியல் வந்து ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பற்றி பாடி பில்டிங் பற்றி யோசிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ வந்துட்டு பாடி பில்டிங்கில் வந்து பல்கிங் சைக்கிள், கட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குதுன்னா, பல்கிங் சைக்கிள் வந்துட்டு எத்தனை மாதம் வரைக்கும் பண்ணால் ப்ராப்பரான வந்துட்டு ஒரு ஃபிசிக் எடுத்துகிட்டு வர முடியும்? பேசிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஆஃப் சீசன் பண்ணால் தான் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மசில் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஓகே. ஸோ 3 to 4 மந்த்ஸ் வந்து ஆஃப் சீசன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டிங்க்கு பண்ணால் 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ். அதே மந்த்ஸ் ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணால் மினிமம் 6 மந்த். மினிமம் 6 மந்த் ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம ஒரு கான்டெஸ்ட் அட்டன் பண்ணோன்னா அது நம்ம நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பாடி பில்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த வெறும் நீங்கள் வந்து ஜென்ரல் ட்ரெயினராக தான் இருப்பீங்க ஒரு ஜிம்மில் வந்து, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டயட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாக, ஏன்னா பாடி பில்டிங் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த டயட்டோட விஷயம் ப்ளஸ் வந்து சப்ளிமெண்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே மணி வேணும். அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? லைக் இது ஸ்டார்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. என்கிட்ட அந்தளவுக்கு ஃபண்டும் இல்லை. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு ஃபண்டு வேணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா அதுக்கேற ஒர்க்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஸோ நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது, சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்து நிறைய பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஃபண்ட்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டேன். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்த அப்புறமா நான் பாடி பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சில பேர் வந்துட்டு பாடி பில்டிங் பண்ணணும்னு வைங்களேன், எந்த ஒரு காசுமே சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்கிற காசை வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் காசு காலி ஆகிட்டதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க பண்ணுறதே விட்டுருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஐடியா கொடுக்கணுன்னா எந்த மாதிரி கொடுப்பீங்க? ஒரு காம்படிஷனுக்கு வந்து நான் ப்ரிப் பண்ணுறேன் அப்படின்னும் போது மினிமம் சில பேர் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு வந்துட்டு ஃப்ரீயாக ஒரு பைசா எடுத்து வச்சுப்பாங்க. சில பேர் வந்துட்டு அன்றைக்கி சம்பளம் வாங்கினாங்கன்னா அடுத்தது அப்படியே பாடி பில்டிங் போட்டுருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் பாடி பில்டிங்னா எப்படின்னா அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இன்னும் நம்ம ப்ரீ பிளான்டாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய பர்சன்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி பாதிலேயே வந்து நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அமௌண்ட் இல்லாமல் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு கையில் எப்பவுமே ஒரு ஃபண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே. ஒரு காம்படிஷன் ப்ரிப் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வந்து செலவு ஆகும்? டிபெண்ட்ஸ். ஒரு இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் பிகினரு, மிடில் அண்ட் அட்வான்ஸ் பர்சன்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸுக்கு இருக்கிறது. ஒரு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஒரு மினிமம் ஒரு நார்மல்
பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 30,000-40,000 கிட்ட பர் மந்த்துக்கு. பர் மந்த். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இப்போது பாடி பில்டிங்க்கு நிறைய கோச்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். இதில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு மெடிசன்ஸை வந்துட்டு ரேப்பை வந்து கீழ்ச்சி கொடுப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாது. என்ன எடுக்கிறன்றது அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம், அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் கூடமே போகிறேன் அப்படின்னா, ஒரு கோச்சிக்கிட்ட போகிறேன் அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியணும். அப்போ தான் வந்து நாளைக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும். கிழிச்சு மெடிசன் பேப்பரை கிழிச்சு கொடுக்குறதுலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன்னு போய் கொஷின் கேட்கும் போது என்னென்னா, உனக்குலாம் நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கோச் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் பர்சன் இப்போ வந்து பே பண்ணி தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ பே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதை கேட்கலாம். அது உங்களுக்கான ரைஸ் இருக்குது. ஓகே. இதுக்கு அடுத்தது உங்களுடைய ஃபஸ்ட்டு காம்படிஷனோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடந்தது? ஸ்டார்ட் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து லைக் வாட்டர் கட் பண்ணுறது, கார்பை கட் பண்ணி டிப்ளிஷனில் போய் பண்ண சொல்ல அந்த ஃபஸ்ட் வீக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஆஃப்டர் காம்படிஷன் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணேன். அடுத்த காம்படிஷன் பெட்டராக பண்ணோன்ற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு காம்படிஷன் போகும்போதே கோல்டு அந்த மாதிரி இருந்தது இல்லை ஃபஸ்ட்டு காம்படிஷனில்? இல்லை, நான் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். எங்கள் பெரியப்பா எப்படின்னா எல்லா கவுண்ட்ஸும் ஏறி பழக்கினார். ஃபஸ்ட் பூசிங்கு, ஸ்டேஜ் ஃபீவரு இதெல்லாம் போகிறதுக்குன்னு நிறைய கவுண்டர்ஸ் அட்டன் பண்ணோம். ப்ராப்பராக ரெடி ஆகி பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் மெடல் பண்ணேன். இப்போ ஸ்டேஜ் ஃபியர் நிறைய பேர் வந்துட்டு காம்படிஷனுக்கு பாடி பில்டிங் ஒர்க் அவுட்டை நல்லா பண்ணுவாங்க, டயட்டும் கரெக்டாக இருக்கும், போசிங் ரொட்டிங் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டேஜில் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணும்போது மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறது, நிறைய ப்ரீ ஈவெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதை ஏறி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 காம்படிஷன் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபீவர்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ ஸ்டேஜில் எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதும் ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரெடியாக பண்ண சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஜில் போயிட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது சில பேர் கிராம்ஸ் ஆகும்ல, அந்த கிராம்ஸை ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? லைக் கிராம்பிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீக் வீக்ஸ் டிப்ளிஷன்ஸ்னால வருது. வாட்டர் கட்டு, சால்ட், சோடியம் கட்டு அதனால் வருது. ஸோ நம்ம அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணோன்னா கிராம்பிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக இல்லை ஸ்டேட்டாக அந்த காம்படிஷன் முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு எவ்வளோ நாள் கேப் எடுக்கணும்? அந்த கேப் எடுத்ததுக்கப்புறம் பிசிடி பண்ணாமல் அடுத்த காம்படிஷன் பண்ணலாமா? எக்ஸாம்பிள் பண்ணுற பர்சனை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 months ஆஃப் சீசன் பண்ணுவாங்க. 3 months வந்து கட்டிங் பீஸில் இருப்பாங்க. ஒரு 3 months வந்து காம்படிஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த 3 months வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் வர்றது பெட்டர் ஆப்ஷன். அப்போது பிசிடிலாம் அப்போ பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சில பேர் வந்துட்டு பிசிடி பண்ணாமே இப்போது காம்படிஷன் நான் வந்து கேள்விப்பட்டது, காம்படிஷன் முடிச்சதுக்கப்புறமா நான் போயிட்டு நல்லா சரக்கு அடிச்சுன்னு எனக்கு வந்து மெடிசன் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட? அப்படிலாம் எதுவும் ஆகாது. வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ட்ரக் எடுக்கிறீங்க, அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்கள் நேச்சுரல் டெஸ்டஸ் வந்து சப்ரேஷன் ஆகிடும். ஸோ அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் வந்து பிசிடியோட ஒர்க்கு. ஸோ அதை தான் நம்ம பண்ணுறோம். மெடிசனெல்லாம் வாஷ் அவுட் பண்ணல. நம்ம ஹார்மோனை வந்து இன்பேலன்ஸ்டாக இருக்கிறத பேலன்ஸ்டாக பண்ணுறதுக்கு தான் வந்து பிசிடி. ஓகே. இப்போ நிறைய பேரண்ட்ஸுக்கு காமன் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு நீ வந்து பிஃபோர் 13 to 14, 15, 16 அந்த ஏஜில் போனீங்கன்னா நீ வந்து ஹைட் ஆக மாட்டே, மசில் ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிடும், அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகிடும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்லிவிட்டு ஜிம்மே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? லைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜில் வந்து சில பேருக்கு போன் ஸ்டெபிலிட்டிலாம் சரியாக இருக்காது. ஸோ இன்ஜுரிக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. பட் நிறைய எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். என்னென்னா வெயிட் ட்ரைனிங்கில் இல்லாமல் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்ஸு, பாடி வெயிட் மூவ்மெண்ட்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தங்க அதெல்லாம் மீறி உள்ளே வராங்கன்னும் போது நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரோட வீடியோலாம் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து மசில் பில்ட் பண்ணணும் இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது புஷ் புல் லெக்ஸ் தான் போடணும், இல்லை அப்போ தான் வந்துட்டு மசில் நல்லா பில்ட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க நம்ம கிராஸ் ஃபிட்டு, கார்டியோ இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஜிம்முக்குள்ளே வராங்க. உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் எந்த ஒர்க் அவுட் ஸ்பிரிட் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க?
இல்லை அதெல்லாம் பார்க்கலாம் தப்பு இல்லை. பட் ஆனால் நம்ம ஒரு 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 விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதாவது எக்ஸ்பர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நேரில் மீட் பண்ணி நம்ம பாடி காம்போசிஸ் எப்படி இருக்குது, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வந்து எவ்ரி பீப்புள் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ட்ரைனரை பார்த்து அசஸ்மெண்ட் எடுத்து அவங்க வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே. இப்போ வந்துட்டு ஜிம்முக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஓகேங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாடியில் வந்துட்டு அந்த மசில் பெயின்னஸ்ன்னு ஒன்று இருக்கும் அடுத்த நாள் பார்க்கும்போது ஓகேங்களா, இது வந்து ரெகுலராக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஜிம்மை குவிட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும் அந்த பாடி பெயின்ஸ் எல்லாமே அது ஏன்னா நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து புதுசாக பண்ண சொல்ல அந்த மாதிரி பெயின்ஸ் இருக்கும். நீங்கள் ஜிம் இல்லை திடீர்னு போய் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்கனாலும் அந்த பாடி பெயின் இருக்கும். திடீர்னு போய் ஸ்விம்மிங் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பாடி பெயின் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது அடாப்ட் ஆகிடும் பாடிக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி ஒன்றும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரீ ஒர்க் அவுட்டுன்னு நம்ம ஒன்று எடுப்போம் ஓகேங்களா. ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஒர்க் அவுட்டுன்னு ஒன்று சாப்பிட்டுட்டு வர சொல்லுவாங்க எல்லா ட்ரைனர்ஸுமே. என்ன வந்து சாப்பிடணும், அது எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும்? ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட் இது 3மே பேலன்ஸ்டாக வந்து சாப்பிட்டு வரணும் பிஃபோர் எக்ஸசைஸ். ஓகே. ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம மசில் பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி எடுக்கிறது, கார்ப்ஸ் அண்ட் ஃபேட் வந்து பாடி எனர்ஜிக்காண்டி எடுக்கிறது தான். சரிங்களா. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்றது பெட்டர் ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்ன்றாங்கல்ல, இப்போ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா அந்த போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிடலாம்? ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மீல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம்னா என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் டீல் பண்ணுறீங்க? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஓனு, சிந்தாசிக்ஸு, ஐசோபியூரு, ஜெனட்டிக்கு, அமெரிக்கன் மசில்ஸு, இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். இப்போது வே ப்ரோட்டீன் வந்துட்டு யார் யார் எடுக்கலாம், எதுக்காக நம்ம வே ப்ரோட்டீன் எடுக்கிறோம்? ஃபஸ்ட் நம்ம வே ப்ரோட்டீன் எடுக்கிறது நம்ம ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஜிம் ஜாயின் பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே இனிஷியலாக வே ப்ரோட்டீன் ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு அவங்க ட்ரைனரை மீட் பண்ணி டயட்டை வந்து ப்ராப்பராக கொஞ்சம் ஸ்டடி பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அவங்களால அந்த டயட்டில் வந்து ப்ரோட்டீன் கோல் அச்சீவ் பண்ண முடியலன்னா வே ப்ரோட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இப்போது வே ப்ரோட்டீன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குண்ணா வே ப்ரோட்டீனில்? ப்ரோட்டீன் வந்து பிளெண்டு, கான்சன்ட்ரேட்டு, ஐசோலேட்டு, அது மாதிரி 3 டைப் ஆஃப் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதோடைய பர்பஸ்லாம் என்னென்னா லைக் பிளெண்டுன்னா உங்களுக்கு வந்து 5 டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அதில். ஸோ ஸ்லோ டைஜஷன், ஃபாஸ்ட் டைஜஷன்ஸ் அது மாதிரி இருக்கும். ஓகே. கான்சன்ட்ரேட்டுன்றது ஒரு ப்ரோட்டீன் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம எனக்கு 100 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும், எனக்கு வந்து ஆனால் ஒரு 70 கிராம் தான் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா நான் ஒரு 30 கிராம் வந்து வே ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஐசோலேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் லெவல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ பாடி பில்டர் எல்லாமே ஐசோலேட் வே தான் எடுப்பாங்கல்ல? அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் உங்களுக்கு லாக்டோஸ் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் எடுத்தாலே போதுமானது தான். ஸோ லாக்டோஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஐசோலேட் போகிறது பெட்டர் ஆப்ஷன். பாடி பில்டர்ஸ் வந்து இந்த கட்டிங் ஃபேஸில் வந்து ஐசோலேட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போது நம்ம ஜிம் இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய வீகன்ஸ்லாம் இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் தனியாக செப்பரேட்டாக வே ப்ரோட்டீன்ஸ் இருக்காங்க. வீகன் பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய வருது. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கும்? பிளான் பேஸில் ஒரே டைப் தான். ஒரே டைப். லைக் என்ன சொல்கிறது, பிளான் இதில் வரைகிறது வந்து அவங்க மல்டிபிள் பண்ணி எடுத்து அதை மேட்ச் பண்ணி எடுக்கிறது தான். ஓகே. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்துட்டு மாஸ் கெய்னர். இந்த மாஸ் கெய்னர் யார் எடுக்கலாம், எதுக்காக எடுக்கலாம்? மாஸ் கெய்னர் வந்து ரொம்ப லீண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட கலோரிஸ் லெவலில் வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா மாஸ் கெய்னர் வந்து போகிறது பெட்டர் ஆப்ஷன். மாஸ் கெய்னர்லேயே இந்த மாதிரி வே ப்ரோட்டீனில் இருக்கிற மாதிரி டைப்ஸ் இருக்கா? இல்லை, மோஸ்ட்டாக இருக்காது. மாஸ் கெய்னர் எல்லாமே சிமிலர் தான். ஓகே. கொஞ்சம் கண்டெயின் வேணால் மாறும். கார்ப்ஸ் லெவல் ஹையாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும், சில ஹை கலோரிஸில் இருக்கும், சில கம்மியாக இருக்கும். ஸோ அது வேணால் மாறலாம், தவிர்த்து பெருசாக ஒன்றும் டிஃபரன்சேஷன்ஸ் கிடையாது. ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து ப்ரீ ஒர்க் அவுட், இது வந்து யார் எடுக்கலாம், எதுக்காக எடுக்கிறாங்க? நீங்கள் வந்து ஒர்க் அவுட் நல்லா பண்ணுறீங்க, உங்களை நல்லா வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதாவது அதிலே டயர்ட் ஆகிடுறீங்க, உங்களால் எண்டு வரையும் புஷ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் வந்து போகலாம். அது பெட்டர் ஆப்ஷன். பட் ஆனால் எடுத்தோடனே ப்ரீ ஒர்க் அவுட்லாம் வந்து ஒரு பர்சனுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் எண்டு வரையும் போக முடியல, உங்களோட அந்த வால்யூமை வந்து ஃபுல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ப்ரீ பேசிக்காக காஃபி கூட குடிச்சிட்டு வந்து கூட ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. அது வந்து ஒருத்தவங்க
ஒர்க் ஆகும். ஸோ காஃபி குடிச்சிங்கன்னா காஃபி கெஃபைன் மென்டல் ஃபோக்கஸ்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு. பட் ப்ரீ ஒர்க் அவுட்டில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த மசில் சோர்னஸ் வந்து தள்ளி போடும். அதில் பிளட் ஃப்ளோயிங் வந்து அவங்க மசிலில் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு பம்ப் வந்து நல்லா பெட்டராக வந்து ஃபீல் ஆகும். ஸோ இதை மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ப்ரீ ஒர்க் அவுட்ஸில். காஃபி குடிச்சிங்கன்னா கெஃபைன் ஓகே உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். பட் பம்பிங்கு பிளட் ஃப்ளோயிங்கு மசில் சோர்னஸை தள்ளி போடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காஃபியில் இருக்காது. ஆனால் இது ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணும்போது இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மை தான். அதனால் நம்ம வந்து என்ன ஒரு ஹெவி மசில் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், இப்போ எக்ஸாம்பிள் லெக் பண்ணுறோம், பேக் பண்ணுறோம்னா அது மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்போ மட்டும் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. அடுத்ததாக வந்து பிசிடபிள்யூ. இது வந்துட்டு நிறைய பேர் நம்ம இன்ட்ரா ஒர்க் அவுட்டில் வந்து எடுத்து பார்த்துருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஸோ பிசிடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ரிகவரி சப்ளிமெண்ட்ஸ் தான். டியூரிங் எக்ஸசைஸில் வந்து அப்படியே எடுத்து பழகியாச்சு. ஸோ பிசிடபிள்யூ வந்து பர்சனலி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ரிகவரி வந்து எனக்கு பெட்டராக இருக்கும், அதனால தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் இது வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்லீப்பில் இருந்தாலே நம்மளுக்கு ரெக்கவரி ஆகும்ல. நம்ம ஸோ ப்ராப்பராக ஸ்லீப்பில் வந்து ரெக்கவர் ஆகும்னா நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கரெக்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கட்டிங் ஃபேஸில் இருக்கேன் அப்படின்னா என்னோடய கேலரிஸ் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கார்ப்ஸ் லெவலுமே ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல பிசிடபிள்யூ அது இடபிள்யூ ஏதாவது ஒன்று எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் ஜென்ரல் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு பிசிடபிள்யூ எடுக்கணும்னு அவசியமா? நீட்ஸ் இல்லை, நீட்ஸ் கிடையாது. ஓகே சார். இப்போ அடுத்தது வந்து வே ப்ரோட்டீனை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த ஷேக் பண்ணி குடிச்சிடுறாங்களே, அப்படி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம ஒரு இன்டென்ஸாக ஒரு வெயிட் ட்ரைனிங் செக்ஷன் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அப்போ வந்து நம்ம ப்ரோட்டீன் அப்சர்வேஷன் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் ப்ரோட்டீன் எப்போ வேணால் சாப்பிட்லாம். வே ப்ரோட்டீன் வந்து நீங்கள் காலைல சாப்பிட்லாம், நைட் சாப்பிட்லாம், அது எப்போ வேணால் சாப்பிட்லாம். பட் அது மாதிரி டைமில் நம்ம ப்ரோட்டீன் ஷேக் எடுக்க சொல்ல அப்சர்வேஷன் லெவல் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட்டை வந்துட்டு எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே எடுத்தோன்னா சேஃப்டி? இப்போது சில பேர் வந்துட்டு ஈவினிங்கில் 6 o'clock மேலே எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது ஸ்லீப் டிஸ்டர்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு கெஃபைன் டாலரன்ஸ் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணால் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லை ஆஃப்டர்நூன் பண்ணுறாங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் பெட்டர் ஆப்ஷன். ஓகே. ஈவினிங் டைமில் ப்ரீ ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா வந்து இருந்தாலுமே நைட் டீப் ஸ்லீப் போகிறதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஸ்லீப்பாகவே இருக்கும், டீப் ஸ்லீப் போக முடியாது. ஸோ அதனால் மார்னிங் இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். மார்னிங்கில் பண்ணணும், இல்லைனா பிஃபோர் பெட்டு ஒரு 8 hours to 10 hours மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அடுத்ததாக கிரேட்டினில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதில் தான் வந்து அதிகமாக சைடு எஃபெக்ட் இருக்குன்னு, ஆனால் வந்து சயின்ஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக ரிசர்ச் பண்ண சப்ளிமெண்ட்டும் சொல்கிறாங்க. இது வந்துட்டு அதிகமாக கிரேட்டின் யூஸ் பண்ணாங்கன்னும் போது கிட்னியில் ஸ்டோன் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய மித்து இருக்குது. அதை பற்றி நீங்கள்? நான் இந்த ஃபீல்டில் 20 years மேலே இருக்கேன். கிரேட்டின் யூஸ் பண்ணி கிட்னியில் ஸ்டோன் வந்து யாருமே என்கிட்ட சொன்னதில்லை. ஓகே. ஆனால் கிரேட்டின் வந்துட்டு பிகினராக யூஸ் பண்ணலாம், இன்டர்மீடியட் அது யாரும்? அதுதான் உங்களுக்கு நீட்ஸ் பொறுத்து. அப்போ நீங்கள் வந்து ஜிம் போகிறீங்க, ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு 6 months ஆகுது, நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபுட் இன்டேக்லாம் கரெக்டாக இருக்குது பட் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கிரேட்டின் எடுத்திங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரை பார்த்து இப்போ போகிற பிகினர் இன்றைக்கி தான் ஜிம்மு ஜாயின் பண்ணுறேன்னா அடுத்த நாள் கிரேட்டின் வாங்குறான், அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு தேவையே கிடையாது, வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது தான். அது மாதிரி தேவை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்கள் பாடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் நம்ம பாடியை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஓகே. அடுத்தது வந்து இந்த மல்டிவிட்டமின் ஃபிஷ் ஆயில், இதை பற்றி சொல்லுங்கள். மல்டிவிட்டமின் எதுக்காக எடுக்கிறோம்? மல்டிவிட்டமின் ஓவரால் நம்ம விட்டமின்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸில் வந்து எல்லா விட்டமின்ஸும் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ்டாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. மல்டிவிட்டமினில் எல்லாமே ஒரு மினிமம் டோசேஜில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மல்டிவிட்டமின் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகே. ஃபிஷ் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃபிஷ் ஆயில் வந்து நம்ம ஜாயிண்ட் ஹெல்த்து, நம்ம ஹார்ட் ஹெல்த்து, எல்லாமே நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன்ஸ் லெவலை கம்மி பண்ணோம். ஸோ ஃபிஷ் ஆயில் வந்து அது கண்டிப்பாக அதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. இதோட அடுத்த வாரம் வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஞ்சித்.